கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 254ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம எதனால பிழைத்திருக்கிறோம்? நம்ம பிழைத்திருக்கிறதுக்கான நோக்கம், நம்ம பிழைத்திருக்கிறது யாருடைய கிருபை, இதெல்லாமே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த பாடுகள், நிந்தைகள், இவைகள் தான் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டது போன்ற ஒரு காரியம். ஒவ்வொரு துன்பமான சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் நாம் சிலுவையில் அறையப்பட்டது போல, அதாவது நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத திக்கற்ற நிலையில் இருக்கும் பொழுதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டது போல நாம் உணர்கிறோம். எவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சுது, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் நம்ம அந்த மாதிரி நினைக்கிறது உண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஆனால் நாம் இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறோம் இல்லையா? இந்த சூழ்நிலையை நீங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். அவர் நமக்குள்ளே ஜீவனோடு இருந்து அவர் செய்ய விரும்புகிற எல்லாவற்றையும் நிச்சயமாக நம்மை கொண்டு செய்வார். அவருடைய சித்தம் என்ன? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. இப்பொழுதும் நாம் ஒப்பு கொடுப்போம், இதை நாம் விசுவாசிப்போம். அவருடைய ஜீவனை கொண்டு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம் என்று விசுவாச அறிக்கை செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் பிழைத்து ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, விசுவாச அறிக்கை செய்யுங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வல்லமையான கிரியைகளை செய்வார். God bless you.